சமீபத்தில் வெளியான சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவியின் அமரன் திரைப்படம் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. இந்த படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் வெறும் சாதனையை படிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வெளியாக இருக்கிற சூர்யாவின் கங்குவா படத்தையும் அமரன் படத்தையும் முன் வச்சு கடும் போட்டி நிலவுச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் அமரன் படம் முறியடிச்சதுன்னு கூட சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் பெயர் போன இணையதளம் அமரன் படம் 19 நாட்களில் இந்தியாவில் 192 கோடிகளை வசூலிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. மேலும் 19 நாட்களில் ஒரு நாளைக்கு 2.5 கோடிகளை வசூலிச்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகிருக்கு. உலக அளவில் இந்த படம் மொத்தம் 296 கோடி வசூலிச்சதுக்காக கூறப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 300 கோடி எட்ட போகிறதா கூறப்படுது. ரசிகர்களை பொறுத்தவரை திரையரங்குக்கு வரக்கூடிய நபர்கள் எத்தனை சதவீதத்தில் அமரன் படங்களில் பார்த்தாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. அமரன் நவம்பர் 18ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக 23.34% தமிழ் ஆக்கிரமிப்புகளையும், திங்கட்கிழமை காலை காட்சிகளில் 19.59%, பிற்பகல் காட்சிகளில் 23.42%, மாலை காட்சிகளில் 28.38%, இரவு காட்சிகளில் 21.97% இருந்தது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மார்க்கெட்டிலும் அமரன் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதாவது அங்கே 19 நாட்களில் அமரன் ஒட்டுமொத்தமாக 20.36% தெலுங்கு ஆக்கிரமிப்புகளுடன் காலை காட்சிகளில் 16.97%, பிற்பகல் காட்சிகளில் 23.88%, மாலை காட்சிகளில் 20.86%, இரவு காட்சிகளில் 19.71% பெற்றிருக்கு. மொத்தத்தில் கங்குவா போட்டியால் அமரனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிய வருது. இன்னும் சில நாட்களில் இந்த படம் இந்தியாவில் 200 கோடி வசூலை எட்டிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமரன் படத்தில் உள்ள ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ம இருக்கை நுனியில் உட்கார வைக்கும். அந்த பகுதிகளில் உண்மையிலே அந்த படத்தை பார்த்த மாதிரியும் அந்த திரைப்படத்தின் தன்மையை உயர்த்த இந்த தரம் ரொம்பவே உதவுச்சு. அதுபோல் அதிகாரிக்கிடையேயான தொடர்புகள் மேஜர் முகுந்த் வரதராஜன் மீது மட்டும் இல்லாமல் அவருடைய சக ஊழியர்கள் மீதும் அக்கறை கொள்ள வச்சுது. புவன் அரோரா, ராகுல் போஸ் உட்பட இராணுவ அதிகாரிகளாக நடித்த எல்லா நடிகர்களும் தங்கள் பங்கில் ரொம்பவே அற்புதமாக செஞ்சுருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் உள்ள அனைத்து துணை நடிகர்களுக்கும் பொருத்தமாக அவங்கவுங்க கதாபாத்திரம் பொருந்திருந்தது. குறிப்பாக முகுந்தின் அம்மா கீதாவாக நடிச்சுள்ள கீதா கைலாசம் எல்லாராலும் பாராட்டப்பட்டாங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் இதுவரை கண்டிராத புது அவதாரத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கெரியர்லேயே இந்த படம் தான் அதிக வசூல் செஞ்ச படம்னு பதிவாகி சாதனை படிச்சிருக்கு.